வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 14 வரை இலங்கைக்கு ஆபத்து. வடக்கு கிழக்கு மலையக மக்கள் மிகவும் அவதானம் என்று பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் வடக்கில் எவ்விதமான முறைகேடுகளுக்கும் அரசு இடமளிக்காது. ஆளுநர் வேதநாயகன் திட்டவட்டம். மலையக மக்களுக்கு நில உரிமைகளை தந்து பாதுகாப்பான இடங்களில் வீடுகள் வழங்குங்கள். நிவாரண உதவிகளை கையளிக்கும் நிகழ்வில் சாணக்கியன் கோரிக்கை. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க விரைவில் விசேட ஆபரேஷன். கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. டித்வா சூறாவளி தாக்கம் குறித்து முன்னரே அறிவித்ததா இந்தியா? வழுக்கியாற்றை பாதுகாக்கும் திட்டத்துக்கு பூரண ஒத்துழைப்பு. வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவிப்பு. வெள்ள பேரிடர் பற்றிய போலி தகவல்கள் சுற்றி வளைக்கப்படும் சிஐடி விசாரணை. அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல். பயிர் சேதங்களுக்கு விரைவாக இழப்பீடு வழங்கி விவசாயத்தை மீண்டும் ஆரம்பிக்க துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி அடையாளம் காணவும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்பு. எமது நிதி முகாமைத்துவம் சட்டத்துக்கு அமைவானது. நிதி பிரதி அமைச்சர் தெரிவிப்பு. பாலம் பெக்கோ எந்திரத்துடன் கட்டுநாயக்காவில் தரையிறங்கிய 9வது இந்திய நிவாரண விமானம். இலங்கை முழுவதிலும் இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு வளிமண்டல தளம்ப நிலை உருவாகும் வாய்ப்புள்ளது. அத்தோடு அதிக ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளின் வருகையும் இருக்கும். எனவே இன்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக 9/12/2025 முதல் 12/12/2025 திகதிகளில் நாடு முழுவதும் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. குறிப்பாக மத்திய மாகாணம், தென் மாகாணம், மேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுக மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் போன்றவற்றின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. மிக முக்கியமாக மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களில் மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், மேல் மாகாணம், சப்ரகமுக மாகாணம் போன்ற ஏனைய பகுதிகளை விட அதிக மழையை பெறும் வாய்ப்புள்ளன. மலையக உறவுகளே, மேலும் சில நாட்கள் நீங்கள் மண்சரிவு மற்றும் வெள்ள அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களில் இருப்பதுதான் சிறந்தது. இன்றும் மலையகத்தின் பல பிரதேசங்களது மண் ஈர உள்ளடக்கத்தை முழுமையாக கொண்டுள்ளது. டிட்வா புயலின் பின்னர் இன்று வரை ஆவியாக்கத்துக்குரிய வெப்பநிலை நிலவவில்லை. மிக குறைவான சராசரி வெப்பநிலையே நிலவுகின்றது. குறிப்பாக கடந்த 3 நாட்களாக நுவரெலியா மாவட்டத்தில் சராசரி வெப்பநிலையாக 11°C வெப்பநிலையே நிலவுகின்றது. இன்னமும் பல நீர்த்தக்கங்கள் வான்பாய்கின்றன. ஆறுகள் முழு கொள்ளளவோடு காணப்படுகின்றது. மலையகம் முழுவதும் அவ்வப்போது கனமழையை தரக்கூடிய வளிமண்டல தளம்ப நிலை தென்மேற்கு பகுதியில் இருந்து இலங்கையில் இன்று உருவாகும் வாய்ப்பிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் மலையகத்தின் பல பகுதிகளிலும் மண்சரிவு அபாயத்தை உருவாக்கும். எனவே தொடர்ந்தும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறப்பானதாகும். இது தொடர்பான அதிகாரிகளும் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்பூட்ட வேண்டும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களின் குளங்களின் நீர்மட்டத்தை தற்போது முழுவளங்கள் மட்டத்தில் பேணாமல் சற்று குறைத்த மட்டத்தில் பேண முடியும். ஏனெனில் எதிர்வரும் ஜனவரி நடுப்பகுதி வரை வடகிழ் பருவமழை கிடைக்கும் என்பதனால் பின்னாட்களில் கிடைக்கும் மழையை வைத்து முழு கொள்ளளவை பேணலாம். குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் 3வது மற்றும் 4வது வாரத்தில் வங்களா விரிகுடாவில் 2 காற்று சுழற்சிகள் உருவாகி இலங்கை அருகே நிலை கொள்ளும் வாய்ப்புண்டு. எனினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும். மேற்குறிப்பிட்ட நாட்களில், அதாவது எதிர்வரும் 8/12/2025 முதல் 14/12/2025 வரை கனமழை கிடைக்கும் என்பதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தாழ்நில பகுதிகளிலும் குளங்கள் வான்பாயும் பகுதிகளுக்கு அண்மித்தும் ஆறுகளுக்கு அண்மித்தும் உள்ள மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள அனர்த்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவித்தொகை வழங்குவதில் எவ்விதமான முறைகேடுகளுக்கோ பாரபட்சங்களுக்கோ அல்லது ஊழலுக்கோ இந்த அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது. இது ஊழலை முற்றாக ஒழித்து நேர்மையான நிர்வாகத்தை நிலைநாட்ட
மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கமாகும். இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் முன்வைக்கப்படும் பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்திய ஆளுநர் இதுகுறித்து நேற்று விசேட தெளிவுபடுத்தலை வெளியிட்டுள்ளார். அவர் தனது அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, ஜனநாயக கட்டமைப்பில் அரச செயற்பாடுகள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுவதையும் விழிப்புடன் இருப்பதையும் நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு நிற்கும் மக்கள் மத்தியில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது சமூக பொறுப்புள்ள அனைவரதும் கடமையாகும். உதவித்தொகை வழங்கல் தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட செயலாளருடன் விரிவாக கலந்துரையாடினேன். அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட திருத்தப்பட்ட சுற்றறிகளுக்கு அமையவே பிரதேச செயலாளர்கள், கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம மட்ட ஏனைய அலுவலர்கள் ஊடாக தெரிவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதில் எவ்விதமான ரகசியத்தன்மையும் இல்லை. உதவித்தொகை பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியல் அந்தந்த பகுதிகளில் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படும். இதனை மாவட்ட செயலாளரும் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே தகுதியான எவரும் விடுபடவோ தகுதியற்ற எவரும் உள்நுழைவதற்கோ இதில் வாய்ப்புகள் இல்லை. மிக முக்கியமாக மக்களுக்கான உதவித்தொகை இன்னமும் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படவில்லை. அவ்வாறு பணம் வைப்பிலிடப்படும் முன்னரே முறைகேடுகள் நடந்துவிட்டதாக அரைகுறை தகவல்களை கொண்டு பரப்பப்படும் செய்திகள் அடிப்படையற்றவை. தெரிவு பட்டியல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னரே கொடுப்பனவுகள் இடம்பெறும் என்பதனால் பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி அச்சமடைய தேவையில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்தின் பிரதான இலக்கு அரச எந்திரத்தில் பிரியோடி போயிருந்த ஊழலை ஒழிப்பதேயாகும். எனவே மக்களின் கண்ணீரில் லாபம் தேடும் ஈனச் செயலுக்கோ அல்லது முறைகேடுகளுக்கோ இனி இடமில்லை. நிவாரணப் பணிகளில் ஈடுபடும் எந்த ஒரு அதிகாரியாவது அவர் எந்த நிலையில் இருந்தாலும் தவறிழைத்தாலோ ஊழலில் ஈடுபட்டாலோ அல்லது பாரபட்சம் காட்டினாலோ அவருக்கு எதிராக கடுமையான சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் எவ்வித சமரசமும் இல்லை. சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை கடந்து முறைகேடுகள் தொடர்பில் யாரிடமேனும் தகுந்த ஆதாரங்கள் இருப்பின் அதனை எனது கவனத்துக்கு நேரடியாக கொண்டு வரலாம். ஆதாரபூர்வமான முறைப்பாடுகள் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும். அரச இயந்திரம் மக்களுக்காகவே இயங்குகின்றது. இந்த இக்கட்டான நேரத்தில் காழ்ப்புணர்ச்சிகளை தவிர்த்து நேர்மையுடனும் மனிதாபிமானத்துடனும் ஒன்றிணைந்து எமது மக்களை மீட்டெடுப்போம் என்று வடக்கு மாகாண ஆளுநர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த கால இழப்பீடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அதிரடி நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்புகளை நாம் வரவேற்கின்றோம். இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானகியன். நேற்றைய தினம் முக்குண்டாஞ்சேனை, கிரான் மற்றும் கிண்ணியடி போன்ற இடங்களில் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகள் ராசானகியன் தலைமையிலான குழுவினரால் வழங்கி வைக்கப்பட்டன. அச்சமயமே மேற்படி கருத்தினை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் கூறியவை வருமாறு, பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிவாரணங்கள் மற்றும் இழப்பீடுகளை நாங்கள் வரவேற்கின்றோம். எமது மாவட்டத்திலும் வெள்ளத்தினால் அடிக்கடி பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு புதிய வீடுகள் மற்றும் புதிய காணிகளையும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி அதிகாரிடமிருந்து தரவுகளை பெற்று வழங்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றேன். மலையகத்தில் மக்களது வீடுகள் மண்சரிவுக்கு உள்ளாகக்கூடிய இடங்களிலேயே காணப்படுகின்றன. பல தசாப்தங்களாக அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நில உரிமையினை வழங்கி அவர்களுக்கான வீடுகளையும் கட்டிக் கொடுப்பது தற்காலத்தில் சிறந்தது. இதனூடாக அவர்கள் மண்சரிவில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியதாகவும் நில உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ள இடரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு இந்தியா ஒரு புறத்தில் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மறுபுறத்தில் இந்திய மீனவர்கள் இந்த இடர் நெருக்கடியையும் கருத்தில் கொள்ளாமல் எமது கடற்பகுதிக்குள் அத்துமீறி எங்கள் கடல் வளங்களை அள்ளி செல்கின்றார்கள். இது நியாயமற்றதொன்றாகும். எனவே இந்திய மீனவர் அத்துமீறலை கட்டுப்படுத்த எமது மீனவர்களும் அமைச்சும் இணைந்து விசேட ஆபரேஷன் ஒன்று முன்னெடுக்கப்படும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். டான் தொலைக்காட்சியில் பிரதி ஞாயிறு தோறும் ஒளிபரப்பாகும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் ஒரு பெரும் வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த அனர்த்தத்தால் எமது மீனவர்களும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்தியா ஒருபுறம் மனிதாபிமான உதவிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அது எமக்கு ஆறுதலை தருகின்றது. ஆனால் மறுபுறத்தில் இட நிலைமையையும் கவனத்தில் கொள்ளாது இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக எமது கடற்பரப்புக்குள் பிரவேசித்து எமது கடல் வளங்களை சூறையாடி செல்கின்றார்கள். இது நியாயமான ஒரு செயற்பாடு அல்ல. இது குறித்து நாங்கள் பல தடவைகள் பல தரப்புகளுடன் பேசிவிட்டோம். ஆனால் ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக இல்லை. மாறாக இந்திய மீனவர்களின் அத்துமீறல் அதிகரித்துக் கொண்டே போகின்றது. தொப்புள் கொடி உறவுகள் என்கின்றார்கள். ஆனால் அந்த தொப்புள் கொடி உறவுகளின் வளங்களை அள்ளி செல்வது சரியானதா? தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்த விடயத்தில் பொறுப்புடன் நடந்து எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் சாய்முரளி இந்த விடயத்தில் அதிக அக்கறை செலுத்தி எமது கடல் வளம் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய தமிழக அரசுடன் பேச வேண்டும். இவ்வாறு இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடரும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கு எமது மீனவர்களும் அமைச்சும் இணைந்து விசேட ஆபரேஷன் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளி குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே இலங்கை அதிகாரிகளுக்கு தெரிவித்ததாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் பணிப்பாளர் நாயகத்தை மேற்கோள் காட்டி நவம்பர் 20 சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கடந்த நவம்பர் 13 எச்சரிக்கை விடுத்துள்ளதாக அந்த இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி நவம்பர் 26 வரை டித்வா சூறாவளியால் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளதை குறைக்கும் வானிலை அறிக்கைகள் தொடர்பான அனைத்து தகவல்களும் வழக்கம் போல் இலங்கையுடன் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கு இன்றியமையாத வழுக்கியாற்றை பாதுகாப்பது காலத்தின் கட்டாயமாகும். பங்கேற்பு செயல் ஆய்வினூடாக நீர் பாதுகாப்பு திட்டத்தினூடாக இது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் ஆய்வின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண நிர்வாகம் தனது ஒத்துழைப்பை வழங்கும் என வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் உறுதியளித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் பங்கேற்பு செயல் ஆய்வினூடாக நீர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழுக்கையாறு தொடர்பான ஆய்வின் ஒரு பகுதியாக உள்ளூராட்சி மன்றங்களின் மக்கள் பிரதிநிதிகளுடனான விசேட கலந்துரையாடல் சுன்னாகத்திலுள்ள மண்டபத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், காலநிலை மாற்றம் இன்று உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அண்மைய காலங்களில் ஒரே மாதத்தில் கொட்டித்தேக்கும் மழை அடுத்த மாதமே வாட்டி வதைக்கும் வறட்சி என நாம் இதுவரை கண்டிராத அனர்த்தங்களை சந்தித்து வருகின்றோம். இதனை இயற்கையின் கோபம் என்று கடந்து செல்வதை விட இயற்கையை நாம் கையாள தவறியதன் விளைவு என்று புரிந்து கொள்வதே சிறந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மழைநீர் வழிந்தோட வேண்டிய பாதைகளை நாம் அடைத்துவிட்டு வீடுகளுக்குள் வெள்ளம் வருகிறது என்று கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. வழுக்கையாறு போன்ற இயற்கையான நீரோட்ட பாதைகள் தூர்ந்து போனதும் ஆக்கிரமிக்கப்பட்டதும் பராமரிப்பின்றி கிடப்பதுமே இன்றைய பல பேரிடர்களுக்கு மூல காரணமாகும். ஜாழ்குடா நாடு ஒரு தீவு பகுதி. எமக்கு ஆறுகள் இல்லை என்று கருதப்பட்டாலும் மழைநீரை கடலுக்கு கொண்டு சேர்க்கும் அதேவேளை நிலத்தடி நீரை செறிவூட்டும் வழுக்கையாறு போன்ற இயற்கையான வடிகால்கள் எமக்கு உண்டு. மயிலிட்டுத்துறையிலிருந்து அராளித்துறை வரையில் இது செல்கின்றது. வழுக்கையாறு முறையாக பராமரிக்கப்பட்டால் மட்டுமே வலிகாமம் பகுதியில் கிணறுகளில் நீர் சுரக்கும். உவர்நீர் ஊடுருவல் தடுக்கப்படும். அத்துடன் கனமழை காலங்களில் வலிகாமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்காமல் இருக்க இந்த ஆறு தடையின்றி ஓட வேண்டும். உலக வங்கியின் நிதி உதவியில் குளங்களை தூர்வாரும் செயற்பாடு அடுத்த ஆண்டு முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்போது வழுக்கையாற்று படுக்கையில் அமைந்துள்ள குளங்களும் தூர்வாரப்படும். முற்காலத்தில் மழைநீரை வீடுகளுக்குள் சேமிக்கும் பழக்கம் இருந்தது. ஆனால் இன்று வீட்டை சுற்றி முழுமையாக சீமேந்து இட்டு மழைநீரை நிலத்தடியில் இறங்க முடியாது தடுத்து வைத்துள்ளோம். யாழ்ப்பாணத்தின் குடிதண்ணீருக்கும் விவசாயத்துக்கும் நிலத்தடி நீரே ஆதாரம் என்பதை உணர்ந்து எமது நீரின் அளவையும் தரத்தையும் பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிதி முகாமைத்துவ சட்டத்துக்கு அமைவாகவே நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம். புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட நிதியம் குறித்தும் எதிர்க்கட்சியினர் மாறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடுகிறார்கள். இந்த நிதியத்துக்குரிய சட்ட அங்கீகாரம் வெகு விரைவில் பெற்றுக் கொள்ளப்படும். அனர்த்தத்துக்கு பின்னர் அரசாங்கம் ஏதும் செய்யவில்லை என்று எதிர்க்கட்சியினர் தான் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். எமது செயற்பாட்டை சர்வதேசம் வரவேற்றுள்ளது என நிதி மற்றும் பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
நாடு என்ற அடிப்படையில் மிக மோசமான இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொண்டோம். பேரிடரால் ஏற்பட்ட உயிரிழப்பை ஒருபோதும் மதிப்பிட முடியாது. சேதமடைந்த சொத்துக்களை இன்றளவில் மதிப்பிட முடியாத நிலை உள்ளது. இழப்புகளை மதிப்பிட்டால்தான் புனரமைப்புக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அனர்த்தத்தை தடுக்க அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அனர்த்தத்தின் பின்னர் அரசாங்கம் முறையாக செயற்படவில்லை என்று எதிர்க்கட்சியினர் மாத்திரம் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். அது அவர்களின் அரசியல் செயற்பாடாகும். அனர்த்தத்தின் பின்னர் அரசாங்கம் செயற்பட்ட விதத்தை உலக நாடுகள் வரவேற்றுள்ளன. நாட்டு மக்கள் உண்மையை அறிவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் இலங்கையில் இடம்பெற்ற அனர்த்தம் தொடர்பில் பல தகவல்கள் வெளிவரும் நிலையில் இந்த அனர்த்தத்தை தடுக்க முயற்சி செய்யவில்லை என்று எதிர்க்கட்சிகள் உட்பட சிலர் அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தி வருகின்றனர். இந்த இயற்கை அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி அரசாங்கத்திற்கு அறிக்கை ஒன்று கிடைத்ததாகவும் அதனை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வாறானதொரு அறிக்கை அரசாங்கத்திற்கு கிடைக்கப் பெறவில்லை. அப்படியிருந்தால் அதனை வெளிப்படுத்துங்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்தத்தை பயன்படுத்தி அரசியல் செய்பவர்களால் இது கூறப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் சிறப்பு புலனாய்வு குழு தகவல் திரட்ட ஆரம்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகள் மிகவும் முக்கியம் என்றும், எனவே எப்போதும் துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அனர்த்தத்தால் சேதமடைந்த பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் முடிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி இழப்பீட்டுத் தொகையை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கு முன்னர் விவசாய திணைக்களம் நாட்டில் அரிசி மேலதிக கையிருப்பு இருப்பதாக தரவுகளை வழங்கிய போதிலும் அரிசி பற்றாக்குறை முகங்கொடுக்க நேர்ந்ததை ஜனாதிபதி இங்கு நினைவு கூர்ந்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாத்தளை மாவட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவது குறித்து இன்று மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். மாத்தளை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலாளர்கள் பிரிவுகளில் 5501 குடும்பங்களைச் சேர்ந்த 11,804 பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாவட்டத்தில் இயங்கும் 44 மையங்களில் 4113 பேர் தங்கியுள்ளனர். மேலும் 119 வீடுகள் முழுமையாகவும் 2618 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவை அடுத்து இலங்கைக்கு உதவும் வகையில் இந்தியா நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றது. இதன்படி சாகரபந்து நடவடிக்கையின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படும் நிவாரண உதவியில் இந்தியாவின் 9வது நிவாரண விமானம் இன்று மத்திய கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இந்த விமானம் 110 அடி நீளமும் 65 மெட்ரிக் டன் எடையும் கொண்ட பெய்லிப்பாலம் மற்றும் ஒரு ஜேசிபி பெக்கோ இயந்திரத்தை சுமந்து வந்தது. மேலும் இந்திய ராணுவ பொறியியலாளர் படையைச் சேர்ந்த 13 பொறியியலாளர்கள் உதவி வழங்க இங்கு வந்துள்ளனர். இலங்கை ராணுவ பொறியியலாளர் படையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவும் இந்த பொருட்களை பெறுவதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்தனர். இதேவேளை வெள்ள அனர்த்தத்தினால் சேதமடைந்த பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியின் 11வது கிலோமீட்டரில் உள்ள பாலத்தினை புனரமைக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவ பொறியியல் பிரிவினர் இன்று ஆரம்பித்துள்ளனர்.